ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அற்புதமான கேம் பார்க்க போறோம். ஸோ ஃபிடே கேண்டிடேட்ஸ் வுமென்ஸ் செக்ஷன்ல நம்ம திவ்யா தேஷ்முக் அண்ட் வைஷாலி விளையாண்ட கேம் தான் பார்க்க போறோம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, திவ்யா வந்து ஒயிட் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் வைஷாலி பார்த்தீங்கன்னா, பிளாக் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ரவுண்ட் 2. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு குயின் சாக்ரிஃபைஸ் பிளஸ் இதில வந்து ஒரு எக்ஸலன்ட்டான கால்குலேஷன்ஸ் இருக்கு. பான் ஸ்ட்ரக்சர பத்தி நம்ம வந்து எப்படி எந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்து வீக்கான பான் ஸ்ட்ரக்சர், எந்த பான் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராங்கான பான் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, இந்த கேம் மூலியமா நம்மளுக்கு ஒரு லேர்னிங்ஸும் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ வாங்க நம்ம இப்ப கேம்க்குள்ள போயிடலாம். இப்ப திவ்யா வந்து என்ன பண்றாங்கன்னா, C4 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல இப்ப வைஷாலி வந்து E6 வந்து ரெஸ்பாண்ட் பண்றாங்க. ஸோ இது வந்து இங்கிலீஷ் ஓப்பனிங்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷ் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஆக்னிட் கோட் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நைட் C3 இந்த இடத்துல D5 வந்து புஷ் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பான வந்து அக்செப்ட் பண்ணல. சிம்பிளா என்ன பண்றாங்கன்னா, D4 வந்து புஷ் பண்றாங்க திவ்யா. இப்போ வந்து H பான வந்து புஷ் பண்றாங்க. H6 இப்போ வந்து பான் டேக்ஸ் பானு, பான் டேக்ஸ் பானு. இப்போ வந்து பிஷப்ப வந்து வெளியில கொண்டு வராங்க. இப்போ வந்து சிம்பிளா C6 வந்து புஷ் பண்றாங்க. இந்த சென்டர் பான வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, சிம்பிளா ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய இந்த பான வந்து புஷ் பண்றாங்க. இப்போ வந்து 2 பேருமே வந்து பிஷப் வந்து வெளியில கொண்டு வந்துட்டாங்க. இந்த இடத்துல பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பிஷப் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு பிஷப் வந்து திவ்யா வெளியில கொண்டு வராங்க. இப்போ வந்து நைட்ட வெளியில கொண்டு வராங்க. நைட் E7. ஸோ இந்த இடத்துல பிளாக்கும் வந்து கேசல் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இப்போ வந்து குயின் C2. ஸோ குயின் C2 மூலியமா இந்த இடத்துல ஒரு நல்ல டயகனல் வந்து ஃபார்ம் பண்றாங்க. பட் ஸ்டில் பிளாக்குக்கு எந்த விதமான ஒரு த்ரெட்டும் கிடையாது. இந்த இடத்துல பிளாக் கேசல் பண்றாங்க. இப்போ நைட் F3 ஒயிட்டும் கேசல் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. இந்த இடத்துல இன்னொரு நைட்ட வந்து பிளாக் டெவலப் பண்றாங்க. இப்போ ஒயிட்டும் கேசல் பண்றாங்க. இப்போ வந்து நைட் F6 இந்த இடத்துல இப்போ சிம்பிளா இந்த H3 பான வந்து புஷ் பண்றாங்க. ஏன்னா இந்த G4 ஸ்கொயர்ல பார்த்தீங்கன்னா, பீசஸ்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால H3 ப்ளே பண்ணி இந்த G4 ஸ்கொயர வந்து பிளாக் பண்றாங்க. இப்போ G6. ஸோ G6 புஷ் பண்றாங்க. இந்த இடத்துல பிளாக் G6க்கு அப்புறமா சிம்பிளா ரூக் B1. ஸோ ரூக் B1க்கு அப்புறமா நல்லா கிளியரா தெரியுது. இந்த பான வந்து புஷ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு திவ்யா. இந்த இடத்துல இப்போ A5 ப்ளே பண்ணி தற்சமயத்துக்கு இந்த பான வந்து ஸ்டாப் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ குயின் எனிவே இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, குயினுடைய வேலை வந்து இந்த பான வந்து நிறுத்தத்துக்காக குயின வந்து நம்ம இங்க வைக்கக்கூடாது. அண்ட் அது மட்டும் இல்ல, குயினுக்கு நெறைய வேலைகள் இருக்கும். இந்த இடத்துல இப்போ சிம்பிளா நைட் எடுத்துட்டு வராங்க வெளியில. ஸோ நைட் A4 நெக்ஸ்ட் நைட் இங்க ஜம்ப் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அண்ட் நைட்டுக்கு வந்து இந்த ஒரு ஸ்கொயரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கொயர். பட் இந்த ஒரு C5 ஸ்கொயர் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல அவுட் போஸ்ட் இந்த நைட்டுக்கு. இப்போ பிஷப் F5. ஸோ இந்த பிஷப் வந்து சேலஞ்ச் பண்றாங்க. பட் பிஷப் எடுக்கல. இந்த நைட்ட வந்து ஒரு நல்ல அவுட் போஸ்ட்ல போடுறாங்க. நைட் C5 இந்த இடத்துல இப்போ குயின் C7. ஸோ இப்போ பாருங்க குயின் C7 போயிட்டாரு. ஸோ குயின் C7க்கு அப்புறமா பாருங்க இந்த இடத்துல வந்து சிம்பிளா ரூக்கையும் குயினையும் வந்து திவ்யா வந்து அலைன் பண்றாங்க. இப்போ நைட் D7. ஸோ இந்த அவுட் போஸ்ட்ல இருக்கிற நைட்ட வந்து சேலஞ்ச் பண்றாங்க. இந்த நைட்ட வந்து எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா, பொசிஷன் வந்து ஈக்குவலா தான் இருக்கும். பட் இந்த இடத்துல திவ்யா என்ன பண்றாங்கன்னா, இந்த நைட்ட வந்து எடுக்கல. அவங்க வந்து நைட்ட வந்து ரிவர்ஸ்க்கு கொண்டு வராங்க. ஓகேங்களா? ஸோ நைட்ட வந்து திருப்பி A4க்கே கொண்டு வராங்க. இப்போ சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, இந்த ரூக் எடுத்துட்டு வந்து அலைன் பண்றாரு இந்த சென்டர் ஃபைல்ல. இப்போ சிம்பிளா திருப்பி திவ்யா வந்து அவங்களுடைய நைட்ட வந்து திருப்பி அப்படியே ஃபுல்லா ரிவர்ஸ்க்கு கொண்டு வராங்க. நைட் C3. இப்போ திருப்பி என்ன ஆகுதுன்னா, குயின் எடுத்துட்டு வந்து இந்த D6ல போறாங்க. ஸோ சிம்பிளா பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே 2 பேருமே அவங்களுடைய பீஸஸ வந்து அலைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடக்குதுன்னா, திருப்பி இந்த நைட்ட வந்து E2க்கே கொண்டு வராங்க. ஸோ இங்கேருந்து நைட்ட இங்க கொண்டு வந்து A4க்கு கொண்டு வந்து C3க்கு கொண்டு வந்து இப்ப E2க்கே கொண்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலா என்ன பண்றாங்கன்னா, குயின் சைட்ல இருந்து அப்படியே வந்து கிங் சைடுக்கு வந்து அப்படியே ஷிஃப்ட் பண்றாங்க. ஸோ 2 பேருமே அவங்கவங்களுடைய பீஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அலைன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து ஃபுல்லா ரீமென்யூர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளா குயின் வந்து இந்த கிங் சைட்ல வராரு. குயின் F6. இப்ப வந்து நைட் வந்தும் கிங் சைட்ல வந்துறாரு. நைட் F4. ஸோ இந்த இடத்துல இப்ப பிஷப்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்ப இந்த நைட்ட வச்சு இந்த பிஷப்ப வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இப்ப திருப்பி என்ன நடக்குதுன்னா, இன்னொரு நைட்ட வந்து கேம்க்குள்ள கொண்டு வராங்க. ஆக்சுவலா நைட் F5 ப்ளே பண்ணி டோட்டலா பார்த்தீங்கன்னா, பிளாக்கும் வந்து கிங் சைட நோக்கி அவங்களுடைய பீஸஸ்லாம் வந்து அலைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பிளாக் பார்த்தீங்கன்னா, இந்த பான வந்து புஷ் பண்ண முடியாது. ஏன்னா, இந்த பான் வந்து வீக் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த பான் இங்கேயே தான் இருந்தாகணும். அண்ட் ஒயிட்டாலயும் பார்த்தீங்கன்னா, தற்சமயத்துக்கு இந்த பான வந்து புஷ் பண்ணலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, பிளாக்கோடைய பான் வந்து இங்க வந்து
கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒயிட் வந்து இம்மீடியட்டா என்ன பண்றாங்கன்னா, இந்த பான வந்து இப்ப புஷ் பண்றாங்க கார்ட் பண்ணாலும். பட் பிளாக் வந்து இந்த பான இப்ப எடுக்கல. பிளாக் என்ன பண்றாங்கன்னா, சிம்பிளா அவங்களுடைய நைட்ட வந்து இந்த D6 ஸ்கொயர்க்கு கொண்டு வராங்க. ஸோ நைட்ட D6 ஸ்கொயர்க்கு கொண்டு வரதுக்கான ரீசன் இந்த ஒரு பான வந்து நம்ப சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, இந்த பான் வந்து வீக் ஆயிடும். ஓகேங்களா? இப்ப கேம்ல என்ன நடக்குதுன்னா, ஒயிட் வந்து ஏ பான வந்து புஷ் பண்றாங்க. இந்த A4 ப்ளே பண்றாங்க. இப்ப பிளாக் வந்து இந்த குயின திருப்பி வந்து அலைன் பண்ணிக்கிறாங்க. குயின் அண்ட் ரூக்கையும் பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் ஃபைல்ல போடுறாங்க. இப்ப கேம்ல என்ன நடக்குதுன்னா, B-Tex A5. ஸோ இப்போ ஒயிட் வந்து இந்த ஃபைல வந்து B5ல வந்து ஓப்பன் பண்றாங்க. இப்ப ரூக் டெக்ஸ் பானு இப்ப சிம்பிளா என்ன நடக்குதுன்னா, ரூக் எடுத்துட்டு வந்து இந்த பான்க்கு சப்போர்ட் பண்றாங்க. பிளஸ் பிளாக்கோடைய ரூக்கும் இங்க வரதுக்கு ரெடியா இருக்கு. அண்ட் ஒயிட்டோடைய ரூக்கும் பார்த்தீங்கன்னா, டபுள் ஆகறதுக்கு ரெடியா இருக்கு. இப்ப வந்து பிளாக்கோடைய ரூக்க வந்து டபுள் பண்றாங்க வைஷாலி. இந்த இடத்துல திவ்யாவும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரூக்க டபுள் பண்றாங்க. இந்த பானுக்கு வந்து அட்டாக் கிடையாது. ஸ்டில் பார்த்தீங்கன்னா, இந்த நைட் வந்து நல்லாவே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரூக் எடுத்துட்டு வந்து இந்த A7 ஸ்கொயர்ல போட்டுடுறாங்க. ஓகேங்களா? இப்ப குயின் B3. ஸோ இந்த இடத்துல திவ்யாவுடைய ஹெவி பீஸஸ்லாம் பாருங்க. ஃபுல்லா வந்து ஒரே லைன்ல வந்து அலைன் ஆயிருக்கு. பட் ஸ்டில் இந்த பான்க்கு எந்த விதமான ஆபத்தும் இல்ல. இந்த நைட் வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? ஸோ இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா, 2 பேருடைய பொசிஷன்லயுமே பார்த்தீங்கன்னா, எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. ஸோ 2 பேருமே ப்ராப்பரா அவங்களுடைய பீஸஸ வந்து அலைன் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் மோர் ஓவர் நெறைய எக்ஸ்சேஞ்சஸும் இந்த இடத்துல 2 பேரும் இதுவரைக்கும் பெருசா பண்ணல. ஓகேங்களா? ஸோ இப்ப கேம் எப்படி கன்டின்யூ ஆகுதுன்னா, குயின் D8 வந்து ப்ளே பண்றாரு. இப்ப வந்து திருப்பி நைட்ட வந்து வெளில கொண்டு வராங்க திவ்யா. ஸோ நைட்ட வந்து பிளாக்கோடைய கேம்ப்குள்ள கொண்டு வராங்க. இந்த இடத்துல வந்து கிங் வந்து இப்ப ஆக்டிவா கொண்டு வராங்க வைஷாலி. இப்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 2 பேருமே வந்து பொசிஷன வந்து ரிப்பீட் பண்ற மாரி இருக்கும். இப்ப ஒயிட் என்ன பண்றாங்கன்னா, குயின வந்து D1க்கே கொண்டு வராங்க. இப்ப பிளாக் பார்த்தீங்கன்னா, குயின் E7 ப்ளே பண்றாங்க. திருப்பி குயின் B3 இப்ப பிளாக் பார்த்தீங்கன்னா, திருப்பி குயின வந்து D8க்கே கொண்டு போறாங்க. இப்ப திருப்பி குயின் D1 இந்த இடத்துல இப்ப திருப்பி குயின் E7 பட் இந்த இடத்துல இப்ப திவ்யா என்ன முடிவு பண்றாங்கன்னா, பொசிஷன ரிப்பீட் பண்ணி டிராப் பண்ண வேணாம்னு நெனைக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா, நைட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? நைட் டெக்ஸ் நைட், குயின் டெக்ஸ் நைட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஸ்டில் இந்த பொசிஷன் வந்து ஈக்குவலா தான் இருக்கு. இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, நைட் C5 வந்து ப்ளே பண்றாங்க திவ்யா. ஸோ நைட் C5க்கு அப்புறமா இந்த இடத்துல இப்ப திருப்பி குயின் வந்து C8 வராரு. குயின் C8க்கு அப்புறமா இப்ப குயின் F3. ஸோ இந்த குயின பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஃபார்ம் பண்றாங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, பிளாக்குக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, நைட் அ E4 வந்து ப்ளே பண்ணி ஒரு பெரிய பிளண்டர் பண்ணிடுறாங்க வைஷாலி. ஓகேங்களா? ஸோ இந்த நைட் E4 எதனால ஒரு பெரிய பிளண்டர்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த நைட் வந்து இந்த D6ல இருக்கும்போது இந்த பான வந்து கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்னேன் நைட் D6 வந்ததுக்கு அப்புறமா இந்த பான் வந்து சப்போர்ட்டடா இருக்கு. இந்த இடத்துல என்னதான் ஹெவி பீஸஸ் இருந்தாலும், பிளாக்குக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாதுன்னு சொன்னேன். பட் இப்ப இங்க இருக்கிற நைட் வந்து இந்த சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, இந்த பானுக்கு வந்து பிரச்சனை வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வின்னிங் சீக்வென்ஸ் எப்படி கன்டின்யூ ஆகும்னா, திவ்யா வந்து இந்த மூவ் வந்து கரெக்ட்டா ப்ளே பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. இப்ப வந்து ரூக் டெக்ஸ் B7 வந்து ப்ளே பண்றாங்க. இப்ப வந்து ரூக் டெக்ஸ் ரூக்கு, திருப்பி ரூக் டெக்ஸ் ரூக்குக்கு அப்புறமா இந்த இடத்துல இருக்கிற த்ரெட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து குயின் டெக்ஸ் F7 தான் இந்த இடத்துல த்ரெட் பண்றோம். ஓகேங்களா? அண்டு இந்த இடத்துல முக்கியமா கரெக்ட்டா ப்ளே பண்ணி ஆகணும். ஒயிட்டுக்கு என்னதான் ஒரு வின்னிங் அட்வான்டேஜ் இருந்தாலும், அந்த சீக்வென்ஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். இந்த இடத்துல ஆக்சுவலா இந்த டிஃபெண்ட் பண்றதுக்கு கேம்ல என்ன ப்ளே பண்ணாங்கன்னா, வைஷாலி வந்து நைட் G5 வந்து ப்ளே பண்ணி இந்த ஸ்கொயர வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? பட் அதுக்கு முன்னாடி இன்னும் சில டிஃபென்சஸ்லாம் இருக்கு. அந்த டிஃபென்ஸ்லாம் ப்ளே பண்ணா என்ன நடக்கும்ன்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முக்கியமான கட்டமே வந்து ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த பான வந்து நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? 2 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. கிங்க்கு செக்கோட வருது. சப்போஸ் இந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய குயின் எடுத்துட்டு வந்து இங்க டிஃபெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளா என்ன நடக்கும்னா, இந்த நைட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நைட் டெக்ஸ் நைட்டு, பான் டெக்ஸ் நைட்டுக்கு அப்புறமா இப்ப குயின் D1. ஸோ குயின் D1க்கு அப்புறமா பாருங்க, நல்லா இப்போ வந்து இந்த பான வந்து இந்த குயின் வந்து சூப்பரா புரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அத விட முக்கியமான விஷயம், பிளாக் உடைய பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஐசோலேட்டடா இருக்கு. ஓகேங்களா? அண்ட் இந்த பான் ஐசோலேட்டடா தான் இருக்கு தற்சமயத்துக்கு. ஏன்னா, உங்களால இந்த பான வந்து புஷ் பண்ண முடியாது. இந்த பான நீங்க புஷ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க கிங்க வந்து ரூக்குடைய இதுலருந்து ஐலருந்து விலக்கி தான் ஆகணும். சப்போஸ் இந்த இடத்துல நீங்க வந்து உங்களுடைய கிங்க எடுத்துட்டு வந்து இந்த F8ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பான புஷ் பண்றதுக்கு. இப்ப சிம்பிளா குயின் B3 ப்ளே பண்ணலாம். இப்ப நீங்க இந்த பான வந்து புஷ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா,
இது ரொம்ப பெரிய ஆபத்தாயிடும். நம்ம சிம்பிளா என்ன பண்ணலாம்னா, இந்த ரூக்க வந்து வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த இடத்துல வந்து ரூக் B8 வந்து ஒரு பெரிய த்ரெட். நம்ம குயின வந்து வின் பண்ண போறோம். ஸோ அதுக்கு பிளாக் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னா ரூக்க தான் இங்க போட்டாகணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த பான புஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஈஸியான வின்னு ஒயிட்டுக்கு. ஏன்னா ஒயிட் வந்து எக்ஸ்ட்ரா பானும் இருக்கிறாரு. அண்ட் அது மட்டும் இல்ல, ஒயிட்டுக்கு வந்து இந்த ஏ பாசர் பானும் இருக்கு. இந்த ஏ பாசர் பான் ரொம்ப ஆபத்தானது. ஸோ இது ஒன் ஆஃப் த டிஃபென்ஸ். ஸோ இந்த மாரியான நீங்க வந்து குயின் எடுத்துட்டு வந்து இந்த E8 ஸ்கொயர்ல போட்டு டிஃபெண்ட் பண்ணா இந்த மாரி நடக்கும். இதே நீங்க வந்து நைட்ட வச்சு இங்க பிளாக் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த இடத்துல சிம்பிளா என்ன நடக்கும்னா, ரூக் E7 ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ரூக் E7 உடைய ஐடியாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நைட் E6 ப்ளே பண்ணி, இங்க வந்து ஒரு செக் தர்றது தான். உங்களால பான் டேக்ஸ் நைட் ப்ளே பண்ண முடியாது. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த பான் வந்து பின்ல இருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ நீங்க வேற ஏதாவது ஒரு மூவ் சிம்பிளா ப்ளே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா நைட் மூலியமா ஒரு செக் வரும். இப்ப கிங் வந்து இந்த நைட் பக்கத்துலேருந்து விலகி தான் ஆகணும். இப்ப கிங் எங்க விலகுனாலும், நம்ப இந்த நைட்ட வந்து டேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா பீஸும் கிடைச்சிரும் திவ்யாக்கு. ஸோ இதுலேருந்தும் பார்த்தீங்கன்னா, ஈஸி வின்னு. ஸோ ஆல் இன் ஆலா பார்த்தீங்கன்னா, உங்களால வந்து நைட்ட வச்சு பிளாக் பண்ணியும் இந்த த்ரெட்ட வந்து காப்பாத்த முடியாது. நீங்க வந்து குயின வந்து நம்ம E8ல போட்டு பார்த்தோம். சப்போஸ் நீங்க வந்து குயின F8ல போட்டு இத நீங்க பிளாக் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஸ்ட்ரெய்ட்டாவே பார்த்தீங்கன்னா, இந்த கேம் வந்து ஓவர் ஆயிடும். நம்ம சிம்பிளா இந்த நைட் ஃபோர்க் மூலியமா குயின வந்து வின் பண்ணிடலாம். ஸ்டில் இந்த பான் பின்ல இருக்குன்றத நம்ம மறக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலா கேம்ல என்ன ப்ளே பண்ணாங்கன்னா, இந்த கேம்ல வந்து வைஷாலி வந்து அவங்களுடைய நைட் எடுத்துட்டு வந்து இந்த G5 ஸ்கொயர்ல போட்டு இத டிஃபெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல கரெக்ட்டான வின்னிங் சீக்வென்ஸ் ஒயிட்‌க்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, குயின் G4. ஸோ குயின் G4 வந்து ஆக்சுவலா திவ்யா வந்து மிஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டா. பட் குயின் G4 ப்ளே பண்ணா நம்ம என்ன நடக்கும்ன்றத பார்க்கலாம். இந்த இடத்துல குயின் G4க்கு அப்புறமா குயின் எக்ஸ்சேஞ்ச வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்றோம். பிளாக் இந்த குயின டேக் பண்ணியே ஆகணும். சப்போஸ் இந்த குயின நீங்க டேக் பண்ணாம, உங்களுடைய குயின் எடுத்துட்டு வந்து இந்த E8 ஸ்கொயர்லயே போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா நம்ம H4 புஷ் பண்ணி இந்த நைட்ட வந்து சேஸ் பண்ணிக்கலாம். நைட் வந்து திருப்பி இந்த E4 ஸ்கொயருக்கு வராருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப H5 ப்ளே பண்ணலாம். ஸோ H5க்கு அப்புறமாவும் நைட் டேக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா இந்த நைட்ட வந்து நம்ம இந்த E4 ஸ்கொயருக்கு போடுறதுக்கான முக்கியமான ரீசனே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ட நம்ம சேலஞ்ச் பண்ணியே ஆகணும். எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏ பாசர் பான் ரொம்ப ஆபத்தான பானு. இந்த ஏ பாசர் பானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த நைட் தான். ஸோ இந்த நைட்ட சேலஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ரீசனால தான் நம்ம நைட்ட வந்து E4ல போடுறோம். பட் இந்த இடத்துல இப்ப இந்த நைட்ட வந்து பிளாக் டேக் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சிம்பிளா நம்ம வந்து குயின் டேக்ஸ் G6 செக் குடுத்துக்கலாம். ஸ்டில் இந்த பின்ன வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப கிங் எங்க போனாலும் குயின் டேக்ஸ் H6 செக் வரும். நீங்க வந்து H8ல போனாலும் செக் வரும். F8ல போனாலும் செக் வரும். ஸ்டில் இதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சுலபமா ஒயிட் வந்து கேம ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த செக்குக்கு அப்புறமா இந்த நைட்ட கூட நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க குயின எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம, குயின் எடுத்துட்டு போயிட்டு இங்க போட்டீங்கன்னா, உங்களுக்கு இதுதான் நடக்கும். இதே இந்த ஒரு இடத்துல வந்து குயின நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கனாலும், இது வந்து திருப்பி ஒயிட்டுக்கு தான் வந்து ஃபேவரா போய் முடியும். நம்ம வந்து எச் பான வச்சு இந்த குயின வந்து டேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்ப சிம்பிளா என்ன பண்ணலாம்னா, நைட் E4. ஸோ திருப்பி நைட் E4க்கு அப்புறமா நைட் டேக்ஸ் நைட்டு, பான் டேக்ஸ் நைட். ஸோ இந்த இடத்துல பாருங்க, திருப்பி வந்து பிளாக் உடைய பான் ஸ்ட்ரக்சர் டேமேஜ் ஆயிடுச்சு. அண்ட் அகைன் உங்களால வந்து இந்த பான வந்து புஷ் பண்ண முடியாது. ஒயிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, G4ல பான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அண்ட் இந்த பானும் பார்த்தீங்கன்னா, ஸ்டில் பின்ல தான் இருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பொசிஷன்லயே நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, இந்த நைட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியே, ஒயிட் உடைய பான் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிளாக் உடைய பான் ஸ்ட்ரக்சர பாருங்க. ஸோ ஒயிட் உடைய பான் ஸ்ட்ரக்சர் உடைய பேஸ்க்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. ஓகேங்களா? அது வந்து அவருடைய பேஸ் கேம்ப்லேருந்து வராரு. பட் பிளாக் உடைய பான் ஸ்ட்ரக்சருக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் கிடையாது. ஏன்னா பிளாக் உடைய பேஸ்லேருந்து வரல. பிளாக் வந்து 6த் ரேங்க்லேருந்து தான் அவருடைய பான் ஸ்ட்ரக்சரே ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் பிளாக் உடைய பான் ஸ்ட்ரக்சர் வந்து 2 பான்ஸ் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த பான நம்ம ஈஸியா எடுத்துறலாம். இந்த பேஸ்ல இருக்க பான எடுத்தாலே, அந்த பான் செயின நம்ம ரொம்பவே சுலபமா பிரேக் பண்ணிடலாம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா, எல்லா வேரியேஷன்ஸ்லயுமே வந்து ஒயிட்டுக்கு தான் வந்து அட்வான்டேஜா வந்து முடியுது. ஓகேங்களா? ஸோ ஆல் இன் ஆலா நைட்ட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம்னா, இன்னும் மேற்கொண்டு பிளாக் உடைய பான் ஸ்ட்ரக்சர் உடைஞ்சு போயிடும். ஒயிட் வந்து சுலபமா இந்த கேம வந்து வின் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா, ரூக் B4 வந்து ப்ளே பண்ணிக்கலாம் இந்த பானுக்கு சப்போர்ட்டிவா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிங் H2, அதுக்கப்புறமா கிங் G3 இந்த பான புஷ் பண்ணி, இந்த பான வந்து பிரேக் பண்ணலாம். சென்டர்ல பார்த்தீங்கன்னா, ஒயிட்டுக்கு ஒரு சூப்பரான கண்ட்ரோல் இருக்கும். ஓகேங்களா?
ஸோ ஆளுநலா பார்த்தீங்கன்னா, இந்த குயின வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் இதுதான் நடக்கும். ஒயிட்டுக்கு தான் ஃபேவரா வந்து முடியும். பட் இந்த குயின் G4 மூவ நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, திவ்யா வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அண்ட் டைமும் பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே கம்மியா தான் இருந்தது. இந்த இடத்துல திவ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, சிம்பிளா குயின் எடுத்துட்டு வந்து G3ல போட்டாங்க. ஓகேங்களா? ஸோ G3 பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளண்டர். அகைன் அ ஒயிட் கிட்ட இருந்த கேம் பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து ஈக்குவலைஸ் ஆயிடுச்சு. பிளாக் வந்து இந்த இடத்துல கேம வந்து டிராப் பண்ணலாம். பட் டிராப் பண்றதுக்கு நீங்க பிரில்லியன்ட்டான சீக்வென்ஸ் கண்டுபிடிச்சே ஆகணும். ஸோ இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒயிட் வந்து இந்த நைட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து வைஷாலி வந்து இந்த நைட்ட வந்து டேக் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மூவ் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரில்லியன்ட்டான மூவ். இந்த இடத்துல வந்து சிம்பிளா உங்களால வந்து இந்த ரூக்கெல்லாம் எடுத்துற முடியாது. எடுத்துட்டீங்கன்னா, அ ஒயிட்டுடைய ரூக்கும் போயிடும். ஸோ ஆளுநலா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒயிட்டுக்கு வந்து ஒரு பீஸ் வந்து டவுன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசன்னால இந்த ஒரு ரூக்கெல்லாம் வந்து ஒயிட்டால எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ ஒயிட்டுக்கு இந்த இடத்துல இருக்கிற ஒரே மூவ், குயின் மூலியமா செக் குடுக்கறது மட்டும் தான். அத திவ்யாவும் கரெக்ட்டா ஃபைண்ட் பண்ணி குயின் மூலியமா ஒரு செக் குடுத்தாங்க. இந்த இடத்துல திவ்யா இன்னொரு ஒரு ட்ரிக் வந்து ப்ளே பண்றாங்க. அதாவது ரூக் B8. ஸோ ரூக் B8 மூலியமா குயின வந்து அட்டாக் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல நெறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குயின வந்து காப்பாத்திக்கணும்னு சொல்லிட்டு குயின விலக்கிடுவாங்க. பட் குயின விலக்கிட்டீங்கன்னா, இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்கு. ரூக் H8 மூலியமா இந்த குயின் சப்போர்ட்ட வச்சு நம்ம ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ரீசனால நம்ம வந்து குயினையும் எடுக்க முடியாது. அண்ட் குயின நம்ம விலக்குனாலும் இந்த இடத்துல ஒரு செக்மேட்டும் இருக்கு. ஸோ இப்ப பிளாக்குக்கு வேற என்னதான் வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு வழிய வைஷாலி சூப்பரா ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு செக் ஒண்ணு குடுத்தாங்க. இந்த செக்குக்கு அப்புறமா கிங் H2 தான் வந்தாகணும். கிங் H2 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஒரு அற்புதமான குயின் சாக்ரிஃபைஸ். இது வந்து ஒரு த்ரில்லிங்கான குயின் சாக்ரிஃபைஸ். ஸோ லாஸ்ட் மினிட்ல இந்த ஒரு எக்ஸலன்ட்டான குயின் சாக்ரிஃபைஸ சூப்பரா கண்டுபிடிச்சாங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குயின் டேக்ஸ் H3 செக். ஸோ இந்த இடத்துல உங்களால கிங்க வச்சு டேக் பண்ண முடியாது. நீங்க பான வச்சு தான் குயின வந்து டேக் பண்ண முடியும். பான வச்சு டேக் பண்ணதுக்கு அப்புறமா, இப்ப இந்த ஒரு சூப்பரான நைட் ஃபோர்க் மூலியமா குயின வந்து திருப்பி ரீகெயின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இப்ப கிங் வந்து மூவ் ஆனதுக்கு அப்புறமா இந்த குயின திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல இப்ப பான் வைஸும் பார்த்தீங்கன்னா, 2 பேருக்குமே வந்து ஈக்குவலா இருக்கு. இப்ப இந்த நைட்ட வந்து திருப்பி ரீகேப்சர் பண்ணதுக்கு அப்புறமா, ஒயிட்டுக்கு இருந்த பான் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா உடைஞ்சு போயிருச்சு. இந்த இடத்துல வந்து டபுள் பான் இருக்கு. ஸோ இந்த ஒரு பொசிஷன் வந்து ஈக்குவலிஷான பொசிஷன் தான். இப்ப ரூக் A1 அதுக்கப்புறமா ரூக் A8. ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பொசிஷனுக்கு அப்புறமா 2 பேரும் ட்ராக்கு அக்ரி பண்ணிட்டாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் 2 பேருமே வந்து தப்பு பண்ணாங்க. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, கடைசியா வைஷாலி வந்து அவங்க டிராயிங் சீக்வென்ஸ கரெக்ட்டா கண்டுபிடிச்சு கேம வந்து டிராப் பண்ணாங்க. ஒரு த்ரில்லிங்கான குயின் சாக்ரிஃபைஸோட. ஸோ இது வந்து ஒரு எக்ஸலன்ட்டான கேமு. ஸோ ஒயிட்டோடைய பான் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிளாக்கோடைய பான் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணுன்றத நம்ம இந்த கேம் மூலியமா கத்துக்கிட்டோம். ஸோ பேஸ்லேருந்து பான் ஸ்ட்ரக்சர் வந்தா தான் அது ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். பான் ஸ்ட்ரக்சர் பேஸ்லேருந்து வராம, பான் ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் நடுவுலேருந்து வந்துச்சுன்னா, அந்த பேஸ் பான் வீக்கா இருந்தாலே அந்த பான் ஸ்ட்ரக்சரே வீக்கா இருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இது மூலியமாவும் திவ்யா வந்து அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் கரெக்ட்டா திவ்யா வந்து அட்லீஸ்ட் கேம வந்து நம்ம ஹோல்டாவது பண்ணணும்னு சொல்லிட்டு, அந்த இன் பிட்வீன் குயின் செக்கையும் கரெக்ட்டா குடுத்தாங்க. குயின் சாக்ரிஃபைஸையும் பார்த்தீங்கன்னா, வைஷாலியும் கரெக்ட்டா பண்ணாங்க. ஸோ ஆளுனலா பார்த்தீங்கன்னா, 2 பேருமே பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2வ பொறுத்தவரைக்கும் வுமென் செக்ஷன்ல எல்லா கேமுமே வந்து இதுவரைக்கும் ட்ரால தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கேம்ஸ்லாம் எப்படி போகுதுன்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேம பத்தின உங்களுடைய கருத்துக்கள கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.